இவர் தாங்க எங்கள் அப்பா எங்களை விட்டு போய் 1 இயர் ஆகுது இன்னையோட. ஆமாங்க, அவங்க மே 5 அன்னைக்கு எங்களை விட்டு போயிட்டாங்க. போன வருஷம் இந்த நாள் நாங்கள் பட்ட நரக வேதனை எங்களுக்கு தான் தெரியும். வாழும்போது தான் எங்கள் அப்பா கஷ்டப்பட்டாருன்னா, சாகும்போது கூட எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு தான் செத்தார். அவருக்கு ஒரு நிம்மதியான சாவு கூட எங்களால் கொடுக்க முடியலன்றது எங்களோட வேதனையாகவே இருந்துச்சு. எங்கள் அப்பா எங்களுக்காக எவ்வளவோ செஞ்சுருக்காங்க. ஆனால் கடைசி காலத்தில் அவங்கள வீட்டில் உட்கார வச்சு அழகு பார்க்கணுன்னு நினைக்கிறப்ப எங்கள் அப்பா எங்களை விட்டே போயிட்டாங்க. எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா 6 மணி வரைக்கும் நாங்கள் தூங்கி பார்த்ததே இல்லை. 1:30 மணி 2 மணின்னு காலையில் எழுந்திருவாங்க. எங்களோட ஃபஸ்ட் ஆசையே எங்கள் அப்பா 6 மணி வரைக்கும் தூங்கி காலையில் எழுந்திருக்கணும் அப்படின்றது தான். ஏன்னா டீ கடை வைக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா 1:30 மணி 2:30 மணின்னு எழுந்திருவாங்க. 6 மணி வரைக்கும் தூங்குனதே கிடையாது. எங்கள் அப்பாவை நல்லா தூங்க வைக்கணும், நிம்மதியாக தூக்கம் இல்லாமல் எழுந்து சம்பாதிக்கிறதுக்காக எங்கள் அப்பா கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஃபஸ்ட்டு நல்ல தூக்கத்தை கொடுக்கணும்னு நினச்சோம். ஆனால் அந்த கடவுள் பார்த்திங்கன்னா ஒரேடியாக தூங்க வச்சு ஒரேடியாக ரெஸ்ட்டு கொடுத்துருச்சு. இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க. எங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ செய்யணும்னு நினச்சோம். கடைசியில் இதை தான் எங்களால் செய்ய முடிஞ்சுது. நம்மளோட ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அப்பா அம்மான்றது ரொம்பவே முக்கியங்க. அந்த டைமில் அப்பா அம்மாவை நம்ம இழந்துட்டோம்னா ரொம்பவே கஷ்டப்படணும் வாழ்க்கையில். அது எங்கள் அப்பா போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. ரொம்பவே மிஸ் பண்ணுறோம்ப்பா. உன்னை திரும்ப எப்போ பார்ப்போன்னு இருக்குது, உன்கிட்ட பேசணுன்னு இருக்குது, அப்பான்னு எப்போ கூப்பிடுவோன்னு இருக்குப்பா. 3 பொம்பளை பிள்ளைங்களை பெற்று ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்கிட்டு எங்கள் அப்பா எங்கள் 2 தங்கச்சிக்கும் ஒரு நல்லது செய்யாமல் போயிட்டாங்க. எனக்கு மட்டும்தான் எங்கள் அப்பா எல்லாமே இருந்து செஞ்சுருக்காங்க. என் 2 தங்கச்சிக்கும் அது கிடைக்கவே இல்லை. அதுதான் ரொம்ப மனசு கஷ்டமாகவே இருக்குது. அப்பா இல்லாத பொம்பளை பிள்ளைங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் அப்பா இல்லாத வழி என்னன்னு. ஒரு அப்பான்றவங்க நமக்கு என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படின்றது அவங்க இருக்கும்போது நம்மளுக்கு கடைசி வரைக்குமே தெரிய மாட்டேங்குது. அவங்க இல்லாதப்போ தான் அதை நம்ம ரியலைஸ் பண்ணுறோம். அப்போ ரியலைஸ் பண்ணி எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லைங்க. இருக்கும்போதே அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அவங்கள ரொம்ப நல்லாவே பார்த்துக்கலாம். எங்கள் அப்பாவை அப்படி தான் பார்த்துக்கணும்னு நினச்சோம். அது பார்க்க முடியாமல் போயிடுச்சு. அதுக்கு முன்னாடியே கடவுள் ஒரு பிளான் போட்டு எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எங்கள் அப்பா எங்களுக்காக நிறையவே செஞ்சுருக்காங்கங்க. அது நிறையவே எங்களுக்கு நல்லாவே தெரியாது. எங்கள் அப்பாவுக்கு இப்படி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே எங்கள் அப்பா ரொம்பவே மாறியிருந்தாங்க. ரொம்பவே பொறுப்பாகவே இருந்தாங்க. எங்கள் அம்மா வேலைக்கு வேணாம், டீ கடை வைக்கிறது மட்டும் போதுன்னு சொன்னாலும் எங்கள் அப்பா பெரம்பு கழிக்கிற வேலைக்கு எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் போயிட்டு வந்துடுவாங்க. எங்கள் அம்மா போயிட்டு வந்ததுக்கப்புறம் திட்டுவாங்க. சில டைம் ஆள் விட்டே அனுப்புவாங்க. அங்கே பெரம்பு கழிக்கிற இடத்துல அவரை வர சொல்லுங்கள், அவருக்கு முடியல, அப்பயும் அவர் போகிறாரு, எனக்கு தெரியாமல் வர சொல்லுங்கன்னு. அப்பயும் எங்கள் அப்பா வரமாட்டாங்க. எங்கள் அப்பா சாயந்தரம் வருவாங்க, காலையில் போயிட்டு பெரம்பு கழிச்சிட்டு. அப்போ பார்த்திங்கன்னா உடம்பு ஃபுல்லாக முள்ளாக இருக்கும், ரத்தம் ஊற்றிட்டு வருவாங்க. அப்போ எங்கள் அம்மா செம்மையாக திட்டுவாங்க. அப்பயும் எங்கள் அப்பா கேட்கவே மாட்டாருங்க. அந்த பெரம்பு கழிக்க மாறாத நாளும் போயிடுவார். இவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கள் அப்பாவை நிலமெல்லாம் பார்த்துக்க முடியாமல் போயிடுச்சிங்க. அதுதான் எங்கள் கஷ்டமே. எங்கள் அப்பா எங்களை விட்டு போன நாள் 5/5/25. இந்த மே 5 எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நாள்.